தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை விரைவுச் செய்திகளாக இப்பொழுது பார்க்கலாம். மத்திய பட்ஜெட் ஆட்சியை காப்பாற்றுமே தவிர இந்திய நாட்டை காப்பாற்றாது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே அரசை பொதுவாக நடத்துங்கள் என்றும் இன்னமும் தோற்கடித்தவர்களை பழிவாங்குவதில் குறியாக இருக்க வேண்டாம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அரசியல் விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்ப அரசை நடத்தினால் தனிமைப்பட்டு போவீர்கள் என்று அறிவுறுத்த கடமைப்பட்டுள்ளதாகவும் அவர் பதிவிட்டுள்ளார். அதிமுக ஆட்சி காலத்தில் ஆன்லைன் டெண்டர் முறை இருந்ததா என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் முத்துசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். டாஸ்மாக் கடைகளில் காலி பாட்டில்களை திரும்ப பெறுவது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டிருந்தார். இதற்கு பதில் அளித்துள்ள அமைச்சர் முத்துசாமி, உயர்நீதிமன்ற ஆணைப்படி டாஸ்மாக் நிறுவனத்தால் காலி பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டம் 9 மாவட்டங்களில் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் மதுக்கூடங்களுக்கு ஆன்லைன் மூலம் டெண்டர் விடப்பட்டு வெளிப்படைத்தன்மையுடன் முடிவெடுக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் முந்தைய அதிமுக ஆட்சி காலத்தில் ஆன்லைன் டெண்டர் முறை இருந்ததா என எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். பெண்கள் பாதுகாப்புக்காக அமைக்கப்பட்ட அவசர தொலைபேசி எண்ணுக்கு இதுவரை 9 லட்சம் அழைப்புகள் வந்ததாகவும் அதில் 1 லட்சம் பெண்களுக்கு பாதுகாப்பு மற்றும் சிகிச்சைகள் அளிக்கப்பட்டதாகவும் தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விளக்கம் அளித்துள்ளது. தமிழக பெண்கள் இயக்கத்தின் சார்பில் பெண்கள் பாதுகாப்பு தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார், நீதிபதி குமரேஷ் பாபு ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு தரப்பில் இந்த விளக்கத்தை தெரிவித்துள்ளது. அதை பதிவு செய்த நீதிபதிகள் சென்னை மாநகராட்சி ஆணையரையும் வழக்கில் இணைத்து உத்தரவிட்டதோடு அரசு செய்ததாக தெரிவித்த திட்டங்களை பெண்கள் எளிதில் பயன்படுத்த முடிகிறதா என்பது குறித்து ஆய்வு மேற்கொண்டு தெரிவிக்க உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை 2 வார காலங்களுக்கு ஒத்திவைத்தனர். ஆருத்ரா கோல்ட் நிறுவனத்தின் கிளை மேலாளர்கள் 2 ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதிக வட்டி தருவதாக ஆசை காட்டி பண மோசடியில் ஈடுபட்டதாக ஆருத்ரா கோல்ட் நிறுவனம் மீது அளிக்கப்பட்ட புகாரை விசாரித்த பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் சுமார் 1,09,255 பேரிடம் 2,438 கோடி ரூபாய் பெற்று மோசடி செய்ததை கண்டறிந்தனர். இது தொடர்பாக 21 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் நிறுவன இயக்குனர் ரூசோ, கிளை மேலாளர்கள் அருண்குமார், ஜெனோவா உள்ளிட்ட 11 பேர் கைது செய்யப்பட்டனர். இதில் அருண்குமாரும் ஜெனோவாவும் ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுக்களை நீதிபதி தமிழ்ச்செல்வி தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். நடப்பு கல்வியாண்டில் முறைகேடாக 1க்கும் மேற்பட்ட பல கல்லூரிகளில் 500 பேராசிரியர்கள் அங்கீகாரம் பெறுவதற்காக பணியாற்றி வருவது அண்ணா பல்கலைக்கழக ஆய்வில் தெரியவந்துள்ளது. கடந்த ஆண்டு 211 பேராசிரியர்கள் அங்கீகாரம் பெறுவதற்கு முறைகேடாக 1க்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் பணியாற்றும் விவகாரம் வெளியானது. இந்நிலையில் அண்ணா பல்கலைக்கழகம் நடத்திய ஆய்வில் நடப்பு கல்வியாண்டில் 500 பேராசிரியர்கள் 124 கல்லூரிகளில் பணியாற்றியது கண்டறியப்பட்டுள்ளது. இதையடுத்து முறைகேட்டில் ஈடுபட்ட பேராசிரியர்கள் இனி வாழ்நாள் முழுவதும் அண்ணா பல்கலைக்கழகத்தின் இணைப்பு மற்றும் உறுப்பு கல்லூரிகளில் பேராசிரியராக பணிபுரிவதை தடுக்கும் வகையில் அவர்களை தகுதி நீக்கம் செய்யவும், தவறு செய்த கல்லூரிகளின் அங்கீகாரத்தை ரத்து செய்யவும் அண்ணா பல்கலைக்கழகம் முடிவு செய்துள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. எடப்பாடி பழனிசாமி இருக்கும் வரையில் அதிமுக ஒன்றிணைய வாய்ப்பே இல்லை என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தேனி அருகே உள்ள பழனிச்செட்டிப்பட்டியில் அமமுக சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர்கள், தலைமை கழக நிர்வாகிகள் உள்பட பல்வேறு நிர்வாகிகளும் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய டிடிவி தினகரன் 2026ஆம் ஆண்டு தேர்தல் பணி குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாகவும், சட்டமன்ற தேர்தலில் ஆண்டிப்பட்டி, உசிலம்பட்டி, போடி ஏதாவது ஒன்றில் தான் போட்டியிடுவதாக வெளியாகும் தகவல் தவறானது என்றும் தெரிவித்தார். பழனிசாமிங்கிற ஒரு சுயநல மனிதர், ஒரு பதவி வெறியர், என்னென்ன வார்த்தை சொல்லலாம், ஒரு துரோக சிந்தனை உள்ளவர், தான் ஒண்டி தான் இருக்கணும், யாரும் இருக்கக்கூடாது நினைக்கிற ஒரு மனிதரால் இந்த இது போன்ற நீங்கள்லாம் விருப்பப்படுற மாதிரி அம்மாவுடைய தொண்டர்கள்லாம் ஒன்றிணைங்கிறத தடைகள்லாம் இருக்கிறது அவர் மாத்திரம்.
கூட்டுறவுத்துறையில் 10,000 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாக அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள வாரச்சந்தையை அமைச்சர் பெரிய கருப்பன், மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் உள்ளிட்டோர் குத்து விளக்கேற்றி தொடங்கி வைத்தனர். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய பெரிய கருப்பன், கூட்டுறவு வங்கிகளில் இதுவரை 1 லட்சம் ரூபாய் மட்டுமே கடன் வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது 5 லட்சம் ரூபாய் வரை கல்வி கடன் வழங்கப்பட்டு வருவதாக கூறினார். மேலும் கூட்டுறவு வங்கிகளில் 10,000 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாகவும் மீதமுள்ள காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்றும் தெரிவித்தார். திருவண்ணாமலை அருகே தமிழ்நாடு கூட்டுறவு விற்பனை இணைய அலுவலகத்தில் இருந்து மின்சாரம் திருடப்பட்டு விழாவுக்கு பயன்படுத்தப்பட்ட சம்பவம் பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. முதலமைச்சரின் காணொலி காட்சி வாயிலாக வேங்கிக்கால் பகுதியில் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட அறநிலையத்துறை இணை ஆணையர் அலுவலக கட்டட அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இந்நிலையில் தமிழ்நாடு கூட்டுறவு விற்பனை இணைய அலுவலகத்தில் இருந்து மின்சாரத்தை திருடி விழாவுக்கு பயன்படுத்தியிருக்கின்றனர். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி அமைந்தவுடன் தற்போது வரை 3 முறை மின்கட்டணம் உயர்வு ஏற்றப்பட்டிருக்கும் நிலையில் அரசு நிகழ்ச்சிக்காக மின்சாரம் திருடப்பட்ட சம்பவம் மக்களிடையேயும் சமூக ஆர்வலர்கள் இடையேயும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் குரும்பலூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஊழியர்கள் நிலுவை ஊதியத்தை வழங்கக் கோரி 3வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கல்லூரியில் பணியாற்றும் கௌரவ விரிவுரையாளர்கள், 12 மணி நேர விரிவுரையாளர்கள், அலுவலக பணியாளர்கள் என மொத்தம் 43 ஊழியர்களுக்கு கடந்த 8 மாதங்களாக ஊதியம் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதை கண்டித்து கடந்த 22ஆம் தேதி முதல் 3 நாட்களாக இரவு பகலாக உள்ளிருப்பு போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். 3வது நாளான இன்று கண்களில் கருப்பு துணி கட்டி கருப்பு பேட்ஜ் அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க கோரி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அதில் இலங்கை கடற்படை சிறைபிடித்த மீனவர்களையும் படகுகளையும் உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த 9 மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்திருப்பதாக கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கும் முதலமைச்சர், கடந்த ஜனவரி முதல் ஜூலை 22ஆம் தேதி வரை இலங்கை கடற்படையினரால் 250 மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். இலங்கை சிறையில் உள்ள 87 மீனவர்கள் 175 படகுகளை விடுவிக்க நடவடிக்கை தேவை என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். கல்வராயன் மலைப்பகுதியில் முதலமைச்சர் அல்லது அமைச்சர்கள் சென்று பார்வையிட வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. கல்வராயன் மலைப்பகுதி மக்கள் மேம்பாடு குறித்து தாமாக முன்வந்து உயர்நீதிமன்றம் விசாரணை நடத்தியது. வழக்கு விசாரணையில் அமைச்சர்கள் சென்றால் அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்கள் என நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர். கல்வராயன் மலைப்பகுதியில் சாலை வசதி, ரேஷன் கடைகள் உள்ளிட்ட வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கில் தமிழக அரசு அறிக்கை தாக்கல் செய்ய அவகாசம் அளித்து விசாரணையை ஒத்திவைத்தனர். இந்து சமய அறநிலையத்துறைக்கு 35 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் காணொலி மூலம் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அறநிலையத்துறை சார்பில் 9 கோயில்களுக்கு 35 கோடியே 57 லட்சம் மதிப்பீட்டில் 14 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். மேலும் 8 கோயில்களில் 20 கோடியே 18 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நிறைவடைந்த 12 பணிகளை திறந்து வைத்தார். மேலும் கரூர் ரத்னகிரீஸ்வரர் கோயிலில் 9 கோடியே 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட கம்பிவட ஊர்தி சேவையை பக்தர்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். தொடர்ந்து அறநிலையத்துறையின் சார்நிலை பணியில் செயல் அலுவலர் நிலை 1 பணியிடத்திற்கு தேர்வானவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கிய அவர் சென்னை பெருநகர காவல்துறையின் பயன்பாட்டிற்காக நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய 85 இருசக்கர வாகனங்களை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நிதி ஆயோக் கூட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புறக்கணிப்பது நகைப்புக்குரியது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நிதிநிலை அறிக்கை உரையில் பெயர் குறிப்பிட்டுள்ள மாநிலங்களுக்கான நலத்திட்டங்களை தவிர பிற மாநிலங்களுக்கு எந்த நலத்திட்டங்களும் கிடைக்கப்பெறாது என்ற தோற்றத்தை ஏற்படுத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முயற்சிப்பதாக கூறியுள்ளார். திமுக மத்தியில் காங்கிரஸ் கட்சியுடன் கடந்த 2004 முதல் 2014 வரை 10 ஆண்டுகள் கூட்டணியில் இருந்தபோது தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கைகளில் 6 ஆண்டுகள் தமிழகத்தின் பெயர் இடம்பெறவில்லை என குறிப்பிட்டுள்ளார்.
மேலும் அந்த 6 ஆண்டுகளும் காங்கிரஸ் திமுக கூட்டணியிலான மத்திய அரசு தமிழகத்திற்கு எந்த திட்டங்களையும் வழங்கவில்லை என்று கூறுவாரா என கேள்வி எழுப்பினார். நபார்டு வங்கியில் வட்டியில்லா கடன் பெறும் விவசாயிகளை இயற்கை உரம் வாங்கும்படி நிர்பந்திக்க கூடாது என உத்தரவிடக் கோரிய வழக்கில் மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கடலூரைச் சேர்ந்த விவசாயி ஜோதிபாசு என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த பொதுநல வழக்கில் மத்திய அரசின் கடனை பெற விவசாயிகள் டான்ஃபெட் வழங்கும் இயற்கை உரத்தை வாங்க வேண்டும் என நிர்பந்தம் செய்வதாக மனுவில் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் மனு குறித்து 3 வாரங்களில் மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தனர்.